என்னங்க இது? மணி 4:15 போகுது. இன்னும் கணபதி ஹோமம் பண்றதுக்கு ஐயர் வரவே இல்லையே. மாலா, மணி 4:15 தானே ஆச்சு. பசங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க மாலா. நீ டென்ஷன் ஆகாம இரு. அங்க பாரு, வண்டி வந்துட்டு இருக்கு பாரு. இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. என்ன ஐயரே, 3:30 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டு இப்படி 4:15க்கு வர்றீங்க? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதே. அடடா மாலா, என்ன மாலா இது? அதான் ஐயர் வந்துட்டாருல்ல. ஐயரே, நீங்க கார்ல இருந்து இறங்கி வாங்க. நாங்க ஓமத்துக்கு தேவையான எல்லாம் வச்சிருக்கோம். யாரும் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் நல்லபடியா கணபதி ஹோமத்தை பண்ணி கொடுத்துருவேன். பண்டி, காரை நிறுத்திட்டு ஐயரை கூப்பிட்டு வாடா. அங்க முன்னாடியே வீட்டுக்கு சைட்ல நிறுத்திடுடா. மாலா, அதான் ஐயர் வந்துட்டாரல்ல. தேவையில்லாம ஏன் லேட் ஆச்சுன்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? நீ முதல்ல டென்ஷன் ஆகாம இரு. என்னம்மா, பெரிய மாளிகை மாதிரி வீடை கட்டிண்டு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கேளே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதேல். மணி 4:15 தானே ஆச்சு. 5 மணிக்குள்ள கணபதி ஹோமம் பண்ணிடலாம். நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்ல, அந்த லிஸ்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கோ. எல்லாம் ரெடியா இருக்கு சாமி. நீங்க வரணுங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். பண்டி, சிண்டு, நான்சி 3 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க. தாத்தா, முதல்ல ஹோமத்துக்கு இந்த மாதிரி 4 செங்கல் தானே கேட்டிருந்தீங்க. இந்தாங்க, இந்த மாதிரி 4 செங்கல் எடுத்து வச்சிருக்கோம். இதை இப்படித்தானே அடுக்கணும் தாத்தா? பரவாயில்லையே, இந்த விஷயமெல்லாம் பேஷா தெரிஞ்சு வச்சிருக்கேள். கரெக்டா அடுக்கியிருக்கேள். அடுத்தது தாத்தா, அடுத்தது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பூ கேட்டிருந்தீங்க, அப்புறம் சந்தன குங்குமம். இங்க பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹோமத்துக்கு வந்து விறகு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து மாலை எதுக்கு தாத்தா? இருடா அம்பி, எல்லாத்தையும் எதுக்குன்னு சொல்றேன். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா வந்து சூடம், ஊதுபத்தி, தீப்பெட்டி எங்கடா அம்பி? எல்லாம் ரெடியா இருக்கல்ல? சாமி, நாங்க ஏதாவது மறந்துருந்தோம்னா சொல்லுங்க. இப்போ உடனே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ஹோமத்துக்கு தேவையான எல்லாம் ரெடியா இருக்கு. பகவான மனசுல நினைச்சுண்டு நீங்க எல்லாரும் முதல்ல அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கோங்க. வீடு நல்லா பெருசா கட்டியிருக்கேள். ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசின்னு இருக்கா. ஆமா சாமி, அதை நினைச்சா எங்களுக்கு ஒரு சைடுல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்குமா தேவையில்லாம பயப்படுறேள்? பகவான் எப்பவும் உங்களுக்கு துணை இருப்பா. சரி, ஓகே. ஹோமம் தொடங்க போகுது. வீட்டுக்கு ஓனர் ஃபேமிலியில சேர்ந்தவாள் மட்டும் அந்த மாலை எடுத்து போட்டுக்கோங்க. மாலா, மாலை எடுத்து நீ உங்க வீட்டுக்காரர் நான்சி 3 பேரும் போட்டுக்கோங்க. மாலா, எப்பவுமே இந்த மாதிரி கணபதி ஹோமத்துல உட்காரும் போது மாலையை போட்டுட்டு தான் உட்காரணும். ஓ தாத்தா, இப்பதான் புரியுது. இதுக்கு தான் மாலையா? ஆனா நிறைய மாலை இருக்கு. 3 பேர் தானே அவங்க வீட்டுக்கு ஓனர். தாத்தா, நாங்க கூட இந்த மாலை எடுத்து போட்டுக்கலாமா? டேய் சிண்டு, பேசாம இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சாமி கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. ஹோமம் தொடங்க போது அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு, புரியுதா? அம்மா, நான் மட்டும் உட்கார்ந்தா எப்படிமா? ப்ளீஸ்மா, என் கூட சேர்ந்து பண்டி, சிண்டு 2 பேரும் உட்காரட்டும் ப்ளீஸ்மா. என்ன நான்சி இது? அந்த ஐயர் கிளியரா சொன்னார்ல, வீட்டுக்கு சொந்தக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி மாலையை போட்டுட்டு ஹோமத்துல உட்காரணுமா? அக்கா, என்னக்கா நீங்களும் எனக்கு அக்கா முறை தானே? அப்படின்னா நீங்களும் ஓனர் தான். நியாயப்படிக்கே நீங்களும் தான் உட்காரணும். பசங்க உட்கார்றதுக்கு வேண்டான்னு சொல்றீங்களேக்கா? ரொம்ப பேஷா சொன்னேல்மா. இந்த காலத்துல இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி நல்ல மனசை வச்சுட்டு நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கேள். குழந்தைங்களுக்கும் 2 மாலை எடுத்து போடுங்கோ. ஹை பண்டி அண்ணா, பாத்தீங்களா? நான் கேட்டதுனாலதான் நம்ம 2 பேத்துக்கும் மாலை கிடைச்சிருக்கு. டேய் சிண்டு, உனக்கு தெரியுமா, கணபதி ஹோமம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசாம இங்க அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கணும். எல்லாரும் நன்னா சாமியை வேண்டிக்கோங்க. புது வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கணபதியோட ஆசீர்வாதத்தை வாங்கிறது தான் நம்ம வழக்கம். ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதன சச்ச சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். டேய் சிண்டு, நான் அப்பவே சொன்னேன் இல்லடா, பூஜை முடியற வரைக்கும் நம்ம 2 பேரும் எந்திரிக்க முடியாதுடா. அண்ணா, நீங்க சும்மா இருங்கண்ணா, நான் அங்கிள் கிட்ட பேசுறேன். தாத்தா தாத்தா, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, என்னை விட்டுருங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். என்னடா அம்பி இது? உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கணபதியோட ஆசீர்வாதம் வேணும். அப்பதான் நல்லா ஞானம் கிடைக்கும், புரியுதா? சிண்டு, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோடா. கணபதி ஹோமத்துல நடுவுல எந்திரிச்சு போக கூடாது, புரியுதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதன சச்ச சர்வ விக்னோபசாந்தயே. அவ்வளவுதாமா, கணபதியை நினைச்சுண்டு எல்லாரும் ஓம குண்டத்துல பூ எடுத்து போடுங்கோ. கணபதி ஹோமம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி நீங்க நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் பாலை காய்ச்சிக்கலாம். பண்டி அண்ணா, ஒரு வழியா கணபதி ஹோமம் முடிஞ்சிருச்சு. அண்ணா, இந்த மாலையை கழட்டிட்டு எந்திரிச்சுக்கலாம் வாங்கண்ணா.
சாமி எங்களுக்கு ஏதோ இந்த வீடு கட்டினதுல ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஊருக்கண்ணே எங்க மேலதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சாமி, மாலா இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அதுக்கும் ஏதாவது ஸ்பெஷலா பூஜை இருந்தா பண்ணிடுங்களேன். இல்லாட்டி அவ புலம்பல கேட்கவே முடியல சாமி. நீங்க சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தான். ஊர்லயே பெரிய வீடா கட்டியிருக்கேளோ இல்லையோ, அதுதான் ஊருக்கண்ணே உங்க மேல இருக்கு. அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை கொடுக்குது. நீங்க ஒன்றும் பயப்படாதேல். கண் திருஷ்டி போறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். ஆமா சாமி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கண் திருஷ்டி தான் எங்களுக்கு பற்றுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. உங்க 3 பேர் மேல இருக்கிற கண் திருஷ்டி போறதுக்கு நான் சொல்ற மாதிரி பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இதுல ஏதாவது ஒன்று இருந்தா எடுத்துட்டு வாங்கோ. இப்பவே கண் திருஷ்டியை விளக்கிண்டே போயிடுறேன். அதை மட்டும் பண்ணிண்டா அதுக்கப்புறம் உங்க மேல கண் திருஷ்டி படாது. சாமி, நீங்க கேட்ட 3மே இருக்கு சாமி. தயவு செஞ்சு அந்த கண் திருஷ்டியை மட்டும் நீக்கி விட்டுருங்க. பெரியவா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவா. அதுக்கு அர்த்தம் தெரியுமோ உங்களுக்கு? தெரியும் சாமி, கல்லால் அடிபட்டா கூட 4 நாள்ல சரியாயிரும். ஆனா கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா 7 ஜென்மம் ஆனாலும் சரியாகாது. அதுதானே? அதேதாம்மா. நான் இப்ப பண்ற மாதிரி வீட்ல யாராவது பெரியவா இருந்தா ஒவ்வொரு வாரமும் நீங்க பண்ணிடுங்கோ. உங்க மேல கண் திருஷ்டியே அதுக்கப்புறம் படாது. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக நல்லதே வந்து சேர. துப்புங்க. தூ. இனி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வீட்டை ஜம்முன்னு கட்டியிருக்கேளே, வாங்க எல்லாரும் மேலே போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம் வாங்க. ஆமா சாமி, பார்த்து பார்த்து 1 வருஷம் ஆச்சு வீடு கட்டி முடிக்கிறக்கு. நீங்க முதல்ல மேலே போங்க. என்ஜினியரு இங்கெல்லாம் இல்லை சாமி. துபாயிலிருந்து என் ஃப்ரெண்டை வர வச்சேன். துபாயில் வீடு கட்டுற மாதிரியே கட்டித்தர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். பார்த்தாலே தெரியுதே, இங்கே உள்ளவாள்லாம் இந்த அளவுக்கு மாடர்னாக கட்ட மாட்டா. ரொம்ப மாடர்னாக கட்டியிருக்கா. எப்படியும் ஒரு 4-5 கோடி செலவாயிருக்கும் போல இருக்கே. சரி, நான் முன்னாடி போகிறேன். மேலே போய் நிலவு பூஜையெல்லாம் பண்ண வேண்டி இருக்குதுமா. நீங்கள் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கோ. மாலா, வீட்டுக்கு நிலவு பூஜை பண்றது ரொம்ப முக்கியம். இதுதான் பார்க்குறப்ப வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியறது. இந்த நிலவுக்கே எல்லா பூஜையும் பண்ணிடலாம். நீங்க எல்லா சாமானத்தையும் எடுத்துட்டு வாங்கோ. இதோ வந்துட்டு சாமி. பண்டி, நான்சி அந்த பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா. அங்கிள், நாங்க கீழே இருக்கிற எல்லா பிளேட்டையும் எடுத்துட்டு வரோம் அங்கிள். நீங்களும் முன்னாடி போங்க. நீங்க போய் ஆண்டி பக்கத்துல நில்லுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். முதல்ல அந்த சந்தன பொட்டு எடுத்து நிலவுல வைங்கோமா. உங்க கையால தான் வைக்கணும். இந்த வீட்டோட மகாலட்சுமி நீங்க தானே, அதுல என்ன சந்தேகம்? எடுத்து வைங்க. சரிங்க சாமி, என் கையாலே வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணா பத்தாதுமா. வாரம் இதே மாதிரி நிலவை நீங்க சாமியா நினைச்சு கும்பிடணும். புரியறதா? அதுக்கப்புறம் பூ கேட்டிருந்தேனே, வாங்கி வச்சிருக்கேளா இல்லையா? பரவாயில்லையே, நான் கேட்ட மாதிரி மல்லிகை பூவே வாங்கி வச்சிருக்கேள். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி நிலவுல 2 பக்கமும் ஆணி அடிச்சு இந்த மாதிரி மல்லிகை பூவை எல்லா வாரமும் தொங்க விடணும். புரியறதா? உங்க அம்மா ரொம்ப பிஸியா இருந்தால்னா நீயே இந்த வேலையெல்லாம் வாரம் செய்யணும். அப்பதான் உங்க வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பா. சாமி, அந்த கண்திருஷ்டி போறக்கு எலுமிச்சம்பழத்தை வெட்டி எடுத்துட்டு வர சொன்னீங்களே, அதை வெட்டி சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணணும் சாமி? நானே என் கையால வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி வாசல்ல வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கும் வீட்டில் உள்ளவாளுக்கும் எந்த கண்திருஷ்டியும் படாது. கணபதி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி எல்லாரும் அம்பாளை நல்லா வேண்டிக்கோங்கோ. அவ்வளவுதாம்மா. நீங்க இனி எந்த பயமும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போய் நல்ல நேரத்துல பாலை காய்ச்சிண்டு குடியிருக்கலாம். உங்க வம்சத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றி சாமி. இப்பதான் எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. அவ்வளவுதாம்மா. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்க கேட்ட மாதிரி கணபதி ஹோமம் பண்ணியாச்சு, நிலவு பூஜை பண்ணியாச்சு, அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு. 6 to 7க்குள்ள பால் காய்ச்ச சொல்லிருக்கீங்க. உள்ள வந்து அப்படியே பால் காய்ச்சறப்ப இருந்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கும் சாமி. அதுக்கு என்னமா, பேஷா வந்துட்டா போச்சு. வெளியிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கேள். உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குமல்ல. ஐயரே, லேட் ஆகுது. 4:30 மணிக்கே எங்க வீட்டுக்கு கணபதி ஹோமத்துக்கு வர்றேன்னு சொன்னீங்க. மணி 5 போகுது. அடடா, அம்பு வீட்டுல கூட கணபதி ஹோமத்துக்கு புக் ஆயிருந்தேன். நான் மறந்தே போயிட்டேம்மா. சரிம்மா, பூஜையை முடிச்சுட்டு நான் நேரா வந்துடுறேன். சாமி, கண்டிப்பா நீங்க எல்லார் வீட்லயும் கணபதி ஹோமத்தை முடிச்சிட்டு டிஃபன் கண்டிப்பா நம்ம வீட்ல தான் வந்து சாப்பிடணும். நீங்க கவலைப்படாதேல். வேர்ல்டு ஃபேமஸ் கேட்டரிங் தானே புக் பண்ணியிருக்கேள். கண்டிப்பா டிஃபன், லஞ்ச், டின்னர் 3ம் உங்க வீட்டில் தான் சாப்பிடுவேன். இப்போ முதல்ல போய் இன்னும் 2 வீட்டில் கணபதி ஹோமத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மாலா, ஐயர் ரொம்ப பிஸியா இருப்பாரு போல இருக்கு. இன்னும் 3 கணபதி ஹோமம் இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் மாலா. நல்ல நேரத்துல வீட்டுல நல்லபடியா பாலை காய்ச்சிடலாம். நீ முதல்ல வா. என்னடா அம்பி இது, பேசிட்டு இருக்கும் போதே அப்படி காரை கொண்டு வந்து ஹாரன் அடிச்சுட்டு இருக்காய். சரி காரை எடு.
மாலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமே பாலை காய்ச்சிக்கலாமா. நீ முதல்ல வந்து எனக்கு சேரெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அண்ணா இங்கேயே நிறைய இடம் இருக்குண்ணே. இங்கேயே ஒரு 100 சேர் கிட்ட போட்டுக்கிட்டா கெஸ்ட் எல்லாம் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேண்ணே. அங்கிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க அங்கிள்? நிறைய பேர் வர்றாங்களா அங்கிள்? எத்தனை மணிக்கு வருவாங்க? எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டாங்கப்பா. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 பேர் வந்துருவாங்க. எப்படியும் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வர்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல காஃபி கொடுக்கலாம். 7 மணிக்கு மேல டிஃபன் ரெடி ஆயிடும். அக்கா என்னக்கா இது? ஐயர் வேற 5 to 6 பால் காய்ச்ச சொன்னாரு. இவர் என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும்னு சொல்றாரு. என்ன மாலா இது? அண்ணன் தான் சொல்றாருல்ல, அவங்க வந்த உடனே 10 நிமிஷத்துல பாலை காய்ச்சிடலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி காய்ச்சினா மரியாதையா இருக்காதுமா. என்னது இது? மொத்தமா எத்தனை சேர் இருக்கு? 24, 45, 87, 90, 100 சேர் தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 100 சேர் கேட்டிருந்தானே. அங்கிள் என்ன அங்கிள் இது? 100 சேரே பத்தாதா? எதுக்கு அங்கிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேரு? நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் நிக்க வைக்க முடியாதுல்ல. மாலா நீ ஒண்ணு பண்ணுமா, லேடிஸ் எல்லாம் உள்ள உட்கார வச்சுக்கோ. பண்டியண்ணா அங்க பாருங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு. ஹை, ரோஸ் அக்கா, லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ரோஸ் அக்கா இங்க பாருங்க. ஏங்கா இவ்வளவு லேட்டு? சீக்கிரமா வாங்க, டைரக்டா மேல வாங்கக்கா. சாரி நான்சி மாம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம். புதுசா saree கட்டினதால கணபதி ஹோமத்துக்கு எங்களால் ஜாயின் பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா ஐயரை பார்த்துருக்கலாம். ஆண்டி உங்க வீடு உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் நான்சி மாம், இந்த ஏரியாலேயே வச்சு இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் டிசைனில் கட்டவே முடியாது. உங்களுடைய இன்ஜினியரோட நம்பர் இருந்தால் கொடுங்களேன். நான் கூட எனக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்குறம்மா. என்னோட ஃப்ரெண்டு தான் அவன். துபாயில இருந்து இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டான். என்கிட்ட கூட கேட்டிருந்தான், வேற யாராவது வீடு கட்டணும்னா என்னோட நம்பர் கொடுத்துருன்னு. உங்க நம்பர் கொடுத்துட்றம்மா. ரோசம்மா, உங்கள் வீட்டில் மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 கார் வாங்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் வீடு இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் எடுக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். நான் தான் எதுக்குங்க 3 பேர்த்துக்கு அவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லிட்டேன். ரோசம்மா எவ்வளோ நேரம் கீழே நின்று வீட்டை பார்த்துட்டு இருப்பீங்க? மேலே வாங்க, வீட்டுக்குள்ள சூப்பரா இருக்கு. ஆமாம், நானும் வந்தவங்களை வெளியில் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே போய் பாருங்க. மம்மி நீங்க பேசிட்டு வாங்க மம்மி, நான் போய் பண்டி நான்சி சிண்டு கூட விளையாடுறேன். ஹாய் சிண்டு, Dress கியூட்டா இருக்கு. ஹாய் பண்டி, அங்க பாரு லில்லி பாவாடை தாவணி போட்டிருக்கா. பண்டி நான் தான் நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். வாவ் நான்சி, உங்க வீடு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? இது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே இல்ல. லோட்டஸ் அம்மா மேலே வாங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்க்கிங் விட்டு மேலே தான் வீடு இருக்கு. சூப்பரா இருக்கு. லில்லி அம்மா புடவையெல்லாம் கட்டி ஜடையெல்லாம் போட்டு ரொம்ப அம்சமா இருக்கீங்க. எனக்கே ஒரு நிமிஷம் யாருன்னு அடையாளம் தெரியாம உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்குமா? உண்மையாவா சொல்றீங்க? ரோஸ் தான் எங்களை saree கட்டிட்டு ஜடை போட்டுட்டு வர சொன்னா. எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயர் கணபதி ஹோமம் முடிச்சுட்டு போகும்போது டைம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்படியே உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸையும் சேர்த்து அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ, பாய்.